கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, அவர் நிறைவோடும் with His completeness, அவருடைய முழுமையின் அபிஷேகத்தோடும் with His complete anointing, உங்களை சந்திக்க நாங்கள் வாஞ்சிக்கின்றோம். we are happy to meet you. ஏனென்றால் Reason, அவரே நமக்கு பலன், He is our strength. அவரே சகலமும். He is the one for everything. அவர் மூலமாக தான் நம் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறது. With Him only we are crossing our life daily. நாம் பலத்தை யோசிக்கிறோம், We are thinking about strength. நாம் திறமை யோசிக்கிறோம், We are thinking about our talent. நம்முடைய ஞானத்தை யோசிக்கிறோம். We are thinking about our wisdom. இவையெல்லாம் யோசிப்பதினால் தவறு அல்ல. When we are thinking about this, it is not bad. ஆனால் ஆண்டவரை சார்ந்து வாழ்வது அதைவிட சிறப்பானது. But the greatest one in our life is when we depend on God, it is a great thing. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை என்பது நிலையில்லாத வாழ்க்கை என்று சொல்லி வேதம் விளக்குகின்றது. Because the Bible says in many places, the life we live, it's not a permanent, it's a temporary one. யார் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ சொல்ல முடியாதவளா இருக்கிறோம். No one can able to predict what will happen tomorrow. அதனால் தேவனை நோக்கி, So when we look unto God today, தேவனை சார்ந்து, we depend on God today, தேவனை பற்றி கொண்டு we'll have a trust in God, வாழவே we should live. வேதம் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. That is what Bible is teaching today. உலக மக்களுக்கு அந்த காரியம் ஒருவேளை விளங்கி கொள்ளாமல் இருக்கலாம். When we look at the people outside of God, they don't have a idea. வேதத்தை நேசித்து வாசிக்கின்ற நாம் யாவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். But the one who are loving the word of God, who are believing in God, we should have an idea of that. என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும்? What we should know of that. அவர் இல்லாதபடிக்கு என்னால் எதையும் செய்ய முடியாது என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். We should understand one thing. Without God, I cannot able to do anything in my life. அதன் மூலமாக Through that, அவரை நம் வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். we can able to experience His presence in our life. அவருடைய தொடுதலை நம்மால் உணர முடியும். We can able to receive God's touch in our life. நேற்று நாம் பார்த்த வண்ணமாக As we meditated yesterday, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று பார்த்தோம். He went on doing good to everyone. பிசாசின் கட்டில் இருக்கிற மக்களை Those who have been troubled by the evil spirit, விடுவித்தவராக, He delivered them. அற்புத அடையாளங்கள் மூலமாக He do it everything with a sign of wonders. நன்மைகளை செய்தார். He did good to them. இயற்கைகளை ஆண்டு சீஷர்களுக்கு நன்மைகளை செய்தார். He controlled the natures and did good to His disciples. தன்னை தேடி வந்த மக்களுக்கு உணவை கொடுத்து அவர்களுடைய ஆச்சரியப்படும்படிய நன்மைகளை செய்தார். For all the people who come near to Him, He gave them food and did a great miracle for them. அதிசயமானதெல்லாம் அவர் நன்மையாய் செய்தார். For all the wonders, He did a good for them. அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட Like the same manner in our life, அநேக குடும்பத்திலே in all your families, நீங்கள் செய்கிற நன்மைகள் whatever you're doing, மறந்து போகாதபடி இருக்க வேண்டும். it should never be getting forgotten. அவருடைய மனங்கள் இருக்கும்படியே இருக்க வேண்டும். Whatever you do, God's heart should attract that. அவர்கள் வாழ்க்கையிலே தேவனை அறிவதற்கான வழிகளாய் இருக்க வேண்டும். Whatever it is, it should lead to the path of salvation. அதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. That is the will of God. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also let's meditate on God's word. நீதிமொழியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Proverbs chapter 3 verse 27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தவர்களுக்கு செய்யாமல் இராதே. Withhold not good from them to whom it is due, when it is in the power of thine hand to do it. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது, And it says when it is in the power of thine hand to do it. நமக்கு தேவன் அநேக விதமான நன்மைகளை கொடுத்திருக்கிறார். God has showered us with many good things in our life. மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். God has blessed us like how we can help others. ஆனால் அநேகர் யோசிக்கிறார்கள், But many are thinking, அவளுக்கு கொடுக்க யோசிக்கிறார்கள், many are thinking how I can give to them. அவருடைய பிரச்சனையை தீர்க்க யோசிக்கிறார்கள். They are thinking about to solve their problems. அப்படி இருக்கவே கூடாது. But we should not be like இங்க that. தெளிவாய் சொல்லுகிறார், Here it is said very நன்மை clearly, செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தவர்களுக்கு செய்யாமல் இராதே. withhold not good from them to whom it is due, when it is power of thine hand to do it. நாம் நன்மை செய்தே ஆக வேண்டும். We should definitely do good. நம் வாழ்க்கையில் அதை செய்யும் போது When we do in our life, நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்று பார்க்கிறோம். as it says, goodness and mercy will follow all the days of your life. நாம் எதை விதைக்கிறோமோ Whatever we sow, அதை அறுப்போம். that will reap. நன்மை விதைப்போம், We should sow goodness. நன்மையை அறுப்போம். We will reap that goodness. திராணி இருக்கிறது அல்லவா? We are having that power in us. நமக்கு எவ்வளவோ நன்மைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். God has given many good things in our life, ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். blessings in your life. அதனால் So நாம் செய்யத்தக்க
செய்யத்தவர்களுக்கு செய்யாமல் இருக்காதபடிக்கு நாம் வாழ வேண்டும். We should not withhold, it's Bible says. அங்கே ஒரு அருமையான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். We can see a good verse in that. செய்யத்தக்கவர்களுக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். Whom it is due. அநேக நாம் செய்கின்ற காரியங்கள், Whatever we do, நன்மை செய்கின்றோம். we are doing good. அந்த நன்மையை பெறுகிறவர்கள் அதை நலமான வழியிலே செலவிடாதபடிக்கு கடந்து போவதை பார்க்க முடிகிறது. We are doing good to others. The one who are receiving from it, they are not spending it in a correct manner. நம்முடைய நன்மை என்பது Whatever we are giving to them, அவளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். it should be a blessing for them. அவளுக்கு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். It should be a happiness for them. அதுதான் செய்யத்தக்கவளுக்கு நன்மை என்று பார்க்கிறோம். That is the due to the people whom we owe. தேவையில்லாத மக்களுக்கு, For without a unreasoned people, நாம் செய்கிற நன்மைகளை மதிக்காத மக்களுக்கு, the people who didn't consider that, நாம் செய்த நன்மை நினைக்காத மக்களுக்கு, the people who never thinks about the good, உணராதபடி இருப்பார்கள். they will never understand that. இப்படியான காரியங்களுக்கெல்லாம் That kind of people, நாம் போகாதபடிக்கு we should never go for them. எவ்வளோ ஏழை மக்கள், There are many poor people. எவ்வளோ எளிய மக்கள், There are many normal people. பாதிக்கப்பட்ட மக்கள், Many people who have been defeated. மன உளைச்சலோடு வாழ்கிற மக்கள் இருக்கிறார்கள். With many discouraged people are there in the world. அவர்களுக்கு நன்மை செய்வோம். So do good to them. திராணி இருக்கிறது, We have the power in it. அதை செய்வோம். Let's do to them. நம் வாழ்க்கையிலே In our life, நாம் சேர்த்து வைப்பதினாலே by collecting everything, அதன் மூலமாக ஒரு மேன்மையை நாம் பெற முடியாது we don't receive any good thing. என்றால் Reason, வேதம் சொல்கிறது, Bible says, நான் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. I didn't bring nothing into the world. I am not going to take எனக்கு anything. திராணி இருக்கிறது. I have the power to do நான் it. நன்மை செய்ய வேண்டும். I will do good செய்யத்தக்கவளுக்கு செய்ய வேண்டும். to the people whom it is due. அந்த அனுபவத்தில் போகும்படியாக Let's go in that experience. நம்ம ஒப்பு கொடுப்போம். Surrender today. இரக்கமுள்ள தேவனே, Gracious Father, எங்களுக்கு நீ நன்மை செய்தீரைப்பா. you did good to us, Lord. ஆண்டவரே, உம்மிடத்தில் இருந்த சகலத்தையும் கொடுத்து விட்டீர். You have given everything which you have. என்னவெல்லாம் திராணி இருந்ததோ Whatever power you have, அத்தனையும் கொடுத்து you விட்டீரப்பா. have given us, Lord. கடைசி சொட்டு ரத்தம் வரையில் கொடுத்து விட்டீர். Till the last blood, you shed. ஜீவனையே கொடுத்து ஒரு முழுமையான நன்மை எங்களுக்கு செய்தீர் ஐயா. You gave your life and given good things to us. உம்முடைய ஜீவன்தான் Your life is, எங்களுக்கு ஆரோக்கியம். that is our health. உம்முடைய ஜீவன்தான் Your life is, எங்களுக்கு சமாதானம். that brings peace to us. உம்முடைய ஜீவன்தான் Your life is, எங்களுக்கு மீட்பு. that is our salvation. அப்பா, Lord, எல்லாவற்றையும் கொடுத்தீரே. all you have given us. நாங்களும் கூட Lord, we எங்கள் also, வாழ்க்கையிலே in our life, எங்கள் குறைகளையோ our weaknesses, எங்கள் வாழ்விலே நிறைவையோ நினைத்து we didn't think about our அந்த goodness. நிறைவை குறித்து எங்கள் மனம் தடை செய்யாதபடிக்கு Nothing hinders us, Lord. நாங்கள் தேவனுக்காக For we, you, கொடுக்கத்தக்கதான மனதை தருவீராக. we are the people to give to others. நடத்துங்க. Lead us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.